வணக்கம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலின் கார்த்திகை தீப திருவிழா 7ஆம் நாள் உற்சவமான இன்று அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமுலையம்மன் மகாரதம் என்று அழைக்கக்கூடிய மரத்தேரில் எழுந்தருளி 4 மாட வீதியில் வலம் வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியன் வழங்க கேட்கலாம். பாண்டியன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். உலக பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலின் திருக்கார்த்திகை தீப திருவிழா கடந்த 4ஆம் தேதி அண்ணாமலையார் கோயிலில் உள்ள தங்க கொடிமரத்தில் கொடியேற்றத்துடன் தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. அனுதினமும் காலை மற்றும் இரவு வேளைகளில் பஞ்சமூர்த்திகள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி 4 மாட வீதியில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். 7ஆம் நாள் திருவிழாவான இன்று அதிகாலை அண்ணாமலையார் கோயில் நடை திறக்கப்பட்டு ஆகம விதிப்படி அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமுலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை 6 மணி அளவில் விநாயகர் தேர் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து முருகர் தேர் மாடவீதியில் பவனி வந்து நிலையை அடைந்தது. அதன் பின்னர் அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமுலை அம்மன் 200 டன் எடை கொண்ட மகாரதத்தில் எழுந்தருளி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரின் வடம் பிடித்து இழுத்து தற்போது மாடவீதியை சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் சுமார் 4000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தேரினை வடம் பிடித்து இழுக்கும் பக்தர்கள் அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமுலை அம்மனுக்கு அரோகரா என பக்தி முழக்கமிட்டு 4 மாட வீதியில் வடங்களை பிடித்து தேரினை இழுத்து வந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர்.